அண்மை செய்தி. பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை உடனே திரும்ப பெறுக என்றும் மத்திய அரசிற்கு அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். மத்திய அரசிற்கு முதலமைச்சர் விஜயின் கண்டனம் மற்றும் அறிவுறுத்தல் என்ன? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இன்று காலை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருப்பதாக ஒரு தகவல் என்பது வெளிவந்தது. விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் மத்திய எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மத்திய அரசின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோலிய பொருட்களின் விலையை இன்று உயர்த்தியிருப்பது தொடர்பாக அந்த அறிக்கை வெளியிடுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய அரசின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோலிய பொருட்களின் விலையை குறிப்பாக லிட்டர் ஒன்றுக்கு பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு தலா 3 ரூபாய் என்கின்ற அளவிலே உயர்த்தியிருக்கிறார்கள். இது ஏற்கத்தக்கது அல்ல என தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறையும் போது அதற்கேற்றவாறு பெட்ரோல் நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையை குறைப்பதில்லை, மாறாக லாபத்தினை மட்டும் அந்த நிறுவனங்கள் எடுத்துக் கொள்கின்றன என தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் பெட்ரோலிய பொருட்களின் இந்த விலை உயர்வு ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல எனவும் தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விலை உயர்வு இருசக்கர வாகனங்கள் மற்றும் சிற்றுந்துகளை பயன்படுத்தும் ஏழை எளிய நடுத்தர மக்களின் மாத வருமானத்தில் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் வங்கிக் கடன் பெற்று வாகனங்களை வாடகைக்கு இயக்குபவர்கள் இதனால் கூடுதல் நிதிச்சுமைக்கு ஆளாக்கப்பட்டு அவர்களுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படும் எனவும் தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வின் காரணமாக வாடகை வாகனத்தின் வாடகை உயர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் எனவும் இது அன்றாட பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணமாக அமைவதுடன் ஏழை எளிய மக்களின் வாங்கும் திறனையும் பாதிப்படைய செய்யும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். குறு சிறு தொழில் நிறுவனங்கள் பெட்ரோலிய பொருட்களின் விலை ஏற்றத்தால் அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களின் உற்பத்தி செலவும் அதிகரிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். சந்தையிலும் ஏற்றுமதியிலும் மந்த நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் குறு சிறு தொழில் நிறுவனங்களை பாதிக்கும் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக் கொள்வதாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசினுடைய எண்ணெய் நிறுவனங்கள் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வதை காரணம் காட்டி பெட்ரோல் டீசலுடைய விலையை உயர்த்தியிருந்தன. இந்நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். குறிப்பாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஏனென்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை குறையும் பொழுது பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் குறைப்பதிலே அதில் உள்ள லாபத்தை மட்டும் எடுத்துக் கொள்கிறார்கள். கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும் போது விலையை உயர்த்துவது ஏற்புடையதல்ல என்று சொல்லியிருக்கிறார். உடனடியாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் குறு சிறு தொழில் நிறுவனங்களை பாதிக்கும் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என மத்திய அரசை கேட்டுக்கொள்வதாக விஜய் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மத்திய அரசிற்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல் ஒன்றை வழங்கியிருக்கிறார். அதில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் மேலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு முதலமைச்சர் விஜய் கண்டனமும் தெரிவித்திருக்கிறார். அவர் கண்டன பதிவில் என்ன தெரிவித்திருக்கிறார், மேலும் மத்திய அரசிற்கு என்ன கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்பது தொடர்பான விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். தொடர்ந்து தகவல்களை வழங்கலாம். பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருப்பதை அடுத்து தமிழக முதலமைச்சர் மத்திய அரசுக்கு சில வலியுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக உடனடியாக உயர்த்தப்பட்ட விலையை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வின் காரணமாக அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயரும் என சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாடகை பயன்படுத்தக்கூடிய வாடகை வாகனங்களுடைய விலை தொகையும் கூடும் எனவும் சொல்லியிருக்கிறார். மேலும் சிறு குறு தொழில் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சந்தைப்படுத்துதல் மற்றும் அவர்களுடைய உற்பத்தி செலவு என்பதும் அதிகரிக்கும். இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களினுடைய செலவு விலையும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் பொருளாதார மந்த நிலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் உடனடியாக இன்று உயர்த்தப்பட்ட அந்த பெட்ரோல் டீசல் விலையை திரும்ப பெற வேண்டும் எனவும் இது ஏற்கத்தக்கதல்ல எனவும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறு சிறு தொழில் நிறுவனங்கள் பெட்ரோலிய பொருட்களின் விலையை ஏற்றத்தால் அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களின் உற்பத்தி செலவும் அதிகரிப்பதால் சந்தையிலும் ஏற்றுமதியிலும் மந்த நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறார். எனவே ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் குறு சிறு தொழில் நிறுவனங்களை பாதிக்கும் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இன்று மத்திய அரசினுடைய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களை பொறுத்தவரைக்கும் பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் 3 ரூபாய் உயர்த்தியிருந்தார்கள். அதனை கண்டனம் தெரிவிக்கும் வகையிலே அது ஏற்புடையதல்ல எனவும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.